என்னோட ஸ்டைலில் நான் எப்படி கோதுமை நூடுல்ஸ் பண்ணேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சப்பாத்தி மாவு எப்போதும் நம்ம பிணையிற பதத்துக்கு நான் மாவு பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டேன். இடியாப்பம் புளியிற அச்சுக்கு உள்ளே எல்லாமே தடவுறதுக்காக. அப்போ தான் நம்ம புளியிறப்போ சைடில் எதுவும் ஒட்டாமல் வரும். நம்ம இது வரைக்கும் இடியாப்பத்துக்கு புளிஞ்சதோட இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புளியிறப்போ ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக ட்ரை கோதுமை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். எப்போதும் போல் நம்ம சுடு தண்ணியில் நூடுல்ஸை வேக வச்சதுக்கப்புறம் நான் பச்சை தண்ணியில் ஒரு அலசிட்டு ஃபேனில் நான் காய வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நல்லா சாட்டே பண்ணிவிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட பேக்கெட்டில் இருந்தது தான் இருந்துச்சு. அதையுமே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் வணக்கினதுக்கப்புறம் தக்காளி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டேன். உப்பு இந்த மசாலாவுக்கு மட்டும்தான். ஏன்னா நூடுல்ஸில் ஆல்ரெடி மாவு பிணையிறப்பவே உப்பு போட்டாச்சு. 2 எக் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த நூடுல்ஸை நான் அதில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான் கோதுமை நூடுல்ஸ் என்னோடய ஸ்டைலில்